ரியா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ரியா அந்த பாவம் அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போவும் உள்ளே வரும்போது இந்த பிக் பாஸுக்கு கொசும்பு தானே ஒரு டாஸ்க்கை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பொண்ணு. அப்போ தானே அந்த பொண்ணு மேலே எனிமிட்டி வரும். அதுக்கு யுவர் கேம் இஸ் ஓவர்னு 3 கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 3 கார்டையும் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பவித்ரா, விஷால், அருண். ஸோ பவிக்கு மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு யுவர் கேம் இஸ் ஓவர்னு சொன்னோன்னே. மற்ற 2 பேரும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டாங்க. பவித்ரா எதுவும் சொல்லலை, பட் மனசுக்குள்ளே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரன் கிட்டே உங்ககிட்ட நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு கொடுத்தது, நான் போகிறப்போ அந்த மெடலை எனக்கு கொடுத்தீங்க, ஸோ இந்த மெடலை உங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு நான் கொண்டு வந்திருக்கேன், போன உடனே அது உடஞ்சிருச்சு, நீங்கள் உடையாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த மெடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வர்ஷினி சொல்கிறாங்க, உடையாமல் இருக்கிறதுக்கு உடஞ்ச மெடலை கொடுக்குறியம்மா அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த கப்பு இந்த மெடல் உடைஞ்சாலும் முத்துக்குமரனோட கப்பு உடைஞ்சாலும் முத்துக்குமரன் உடைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்ஃபிடென்ஸாக முத்து உங்களை எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. உங்கள் கான்ஃபிடென்ஸை நாங்கள் காப்பாற்றுவோம், அந்த கப்பு உங்களுக்கு தான். உடனே வந்து ரியா சொல்கிறாங்க, இல்லை முத்து கண்டிப்பாக யூ கேன் டேக் இட், யூ வில் மேக் இட் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க ரியா. உடனே முத்து அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ரியா இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் நேற்றுக்கு அப்படின்னோடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாமே நேற்று யோகட்டெல்லாம் காலி பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறார், நாங்கள் கொஞ்சம் கேவலமாக தான் பிஹேவ் பண்ணுறோம், வேறு என்ன பண்ண முடியும், 93 டேஸ்யா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு. சொன்னோடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க, அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா விஜய் விஷாலை கூப்பிட்டு பேச போயிருக்காங்க வர்ஷினி. விஜய் விஷால் கிட்ட எதுக்குடா தர்ஷிக்கிட்ட அப்படி ஒரு ஹோப் கொடுத்தங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ அப்செட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. விஷாலும் இல்லை நான் அப்செட் ஆக மாட்டேன் நீ சொல்லு அப்படின்னு. அதான் இப்போ லைவில் நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.